குழந்தை உருவாகும் போதே குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். சிறு வயதிலேயே 10 வயதிற்குள் குர்ஆனை முடிக்கிற பிள்ளைகள் வழி தவறுவதில்லை. நீங்க எழுதி வைக்கலாம். எந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கேயும் நீங்க பார்க்கலாம். விழுப்புரத்துல நீங்க நோட்ஸ் எடுங்க, முழு தமிழகத்தினுடைய வரலாறையும் பாருங்கள். நான் உலகத்தை சொல்லல. 10 வயதிற்குள் எந்த பிள்ளை குர்ஆனை சரளமாக ஓதி மதரசாவின் தொடர்போடு உலமாக்களின் தொடர்போடு எந்த குழந்தைகள் வாழ்கிறார்களோ அவர்கள் வழி தவறுவதில்லை. எந்த குழந்தைகள் குர்ஆனின் தொடர்பே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சரியான வழிக்கு வருவதில்லை. இந்த 2 தான் விஷயம், 2 தான் இல்லையா? அன்னைக்கு கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், கிழிஞ்ச சட்டைய, அதுதான் இன்னைக்கு கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2க்கும் வித்தியாசம் தான். அன்னைக்கு கிழிஞ்சதை போட்டோம், நல்லா இருந்தோம். இன்னைக்கு கிழிச்சு போடுறோம், நல்லா இல்லை. அன்றைக்கு 10 வயதிற்குள் குர்ஆனை கொடுத்தார்கள், அந்த சமூகம் நன்றாக இருந்தது. இன்றைக்கு 10 வயதிற்குள் குர்ஆனை கொடுக்கவில்லை. மன வருத்தம். யார் கவலைப்பட்டார்கள்? என் பிள்ளைக்கு குர்ஆனை கொடுக்கலையேன்னு இல்லையா? பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 7 வயது இல்ல, 3 வயது. எத்தனை வயசு? 3 வயது. நான் அடிக்கடி நினைவூட்டுகிறேன். தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், 3 வயசுல அலிபாத்த ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்லி பக்தியாரே காக்கியினுடைய அம்மா, இன்னைக்கு வரைக்கும் அம்மா தான் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு வந்து குர்ஆன் எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அத்தாட்ட. அப்ப அம்மா அத்தாட்ட சொல்றாங்க, அஜ்மீர் நாயகம் வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டு வாங்க. தேன் தொட்டு வச்சு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு வைக்கணும். கூட்டு வந்தாச்சு. ஒரு 10-20 பேத்தோட வர்றாங்க. தேன் தொட்டு வச்சு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு வச்சா அலிப் என்று சொன்னல் பக்தியாரை காக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி விடுகிறார்கள். 3 வயசுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் பாட்டுக்கு ஓதுறாரு. சரி, அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால ஓதுறாங்க என்று பார்த்தா, வேற ஏதாவது தெரியுமா வாப்பா? குல்குவல்லா தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கேட்கறாங்க, வேற ஏதாவது தெரியுமா வாப்பா? குல்குவல்லா ஏதாவது மனப்பாடம் பண்ணிருக்கலாம். சூரத்துல் பக்கரா ஓதட்டுமான்னாரு. சூரத்துல் பக்கரா எத்தனை ஜுஸ்? எவ்வளவு? 2.5 ஜுஸ், கொஞ்சம் தான் கம்மி. ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார். நெற்றியிலே முத்தமிட்டு, தம்பி 3 வயசுல வேற ஏதாவது உனக்கு தெரியுமா? ஆல இம்ரான் ஓதட்டுமா, நிசா ஓதட்டுமா, மாயிதா ஓதட்டுமா? 18 ஜுசுக்கள். 18 ஜுசுக்கள். ஒரு 3 வயசு பிள்ளை 18 ஜுசுவை ஓதுனா அல்லாஹு அக்பர். துடிச்சு போய் வீடே சுத்தி வருகிறார்கள், கட்டி அணைத்து. அந்த 3 வயசு பிள்ளைகிட்ட கேட்டாங்க, தம்பி 3 வயசுல 18 ஜுசு மனப்பாடம்னா நீ எப்படிப்பா பண்ணுன? அந்த சிறு குழந்தை சொன்னது, எங்க அம்மா என்னை மடியில போட்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு மனனம் செய்தேன். என் தாய் ஓதுவதை கேட்டு கேட்டு மனனம். இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் இல்லங்களிலே குர்ஆன் ஓதுகிற தாய்மார்களாக இருக்கிறோம்? எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை இல்லங்கள் இருக்கிறது? கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை மடியில் போட்டு குர்ஆன் ஓதுகிற பழக்கம் வர வேண்டும். அதுக்கு நேர் மாற்றமா இன்னைக்கு செல்போனை கொடுக்கிற பழக்கம். பிள்ளைய மடியில போட்டோன்னு செல்போனை கொடுத்துட வேண்டியது. பிறந்ததெல்லாம் தடவிக்கிட்டே இருக்கு இல்லையா? தடவி தடவி பிறந்ததெல்லாம். தாய் தடவிக்கொண்டே பெற்றால் பிள்ளை தடவிக்கொண்டே வாழ்கிறது. இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய அவலம். வருங்காலத்தினுடைய நிலை என்னாகுமோ என்று எண்ண தூண்டுகிறது. 6வது, அன்புக்குரியவர்களே, எப்படி நம்ம குர்ஆனை கொடுத்தோமோ 7வதாக அந்த சின்ன குழந்தைகளுக்கு அவ்வப்போது உபதேசங்கள். நாம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன உபதேசங்கள் பெரியோர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சின்ன சின்ன உபதேசம். கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம், நமக்கு என்ன ஞாபகம் இருக்கு? பாய் கிழிஞ்சிருக்கும். எங்க நன்னி பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல ஜம்காலத்துல பறந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கும். நம்ம கிழிஞ்ச பாயில படுக்கிறது மறந்துட்டு நம்மளும் ஜம்காலத்துல படுத்துட்டு போன மாதிரியே இருக்கும். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, சின்ன சின்ன பிஞ்சு உள்ளங்களில் நபிமார்களினுடைய வரலாறுகள், வழிமார்களினுடைய வரலாறுகள், அது தருகிற பாடங்கள்.
இதையெல்லாம் ஞானிகள் கொடுத்து வாழ்ந்தார்கள். கௌசல்யா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் எப்படி பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், திருடனை எப்படி அவர்கள் திருத்தினார்கள், இதெல்லாம் நமக்கு எப்ப சொல்லிக் கொடுத்த பாடம்? சிறு வயதிலே கிழிந்த பாயிலே படுத்திருக்கிற போது உயர்ந்த கருத்துக்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு உயர்ந்த மெத்தையிலே படுத்திருக்கிறோம். கருத்துக்கள் எல்லாம் ஆக கிளிசலான கருத்துக்கள். இல்ல டிவியை பார்த்துட்டு அவன் இவன் கூட ஓடி போறது, அங்க ஓடி போறது, இங்க ஓடி போயிருது. கிழிந்த பாயிலே உயர்ந்த கருத்துக்கள் இருந்த காலம் நம் காலம். ஆனால் நம் பிள்ளைகளின் காலம் பெட்டிலே படுக்கிறார்கள், உள்ளம் முழுக்க அசிங்கமாய் இருக்கிறது, மனம் வலிக்கிறது. எப்படி இந்த சமூகத்தை, ஆன்மீகத்தை கொடுக்காமல் ஒரு காலத்திலும் இந்த சமூகத்தை சரி செய்யவே முடியாது. தஸ்கியத் இல்லாத சமூகம் சரிந்து போன சமூகம், உடைந்து போன சமூகம். அதற்கான வழிவகைகளை தேட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அன்னைக்கு சின்ன வயசுல எவ்வளவு அழகா பாட சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? மரத்துல கை விட்டவனும் கெட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான். எங்க நன்னி சொன்னது, அன்னைக்கு சொன்னது இன்னமும். மரத்துல ஏறி கையை விட்டா என்னவா? முடிஞ்சு போச்சு. கடனுக்கு கடன் பட்டவன், கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம இன்னொருத்தண்ட வட்டிக்கு வாங்கி, அந்த வட்டியை கட்ட முடியாம இன்னொருத்தண்ட வாங்கி, அதை என்ன அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான், மரத்தில் கை விட்டவனும் கெட்டான். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னது, இந்த 5 வயசுல சொல்லி கொடுத்தது. உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். நன்னி பாடம். உண்ணாமல் கெடும் உறவுகள். வீட்டுக்கு போனா சாப்பிடணும், சாப்பிடலன்னாக்கா அந்த உறவு நிலைக்காது. உண்ணாமல் கெடும் உறவு. ஒரு நேரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த உறவினுடைய வலிமை என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போனாருங்க மச்சான், சாப்பிட்டுட்டு போனாரியா என்று சொல்லுகிற போது அந்த அழுத்தத்தில் உறவின் ஆழம் தெரியும். வந்தாரு, கை நினைக்காம போயிட்டார். அங்க உறவின் விரிசல்கள் எங்கே கட்டமைக்கப்படும்? ஆனா இன்னைக்கு உறவுகள்கிட்ட அதெல்லாம் இல்ல. சச்சா பிரித்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி மாமா மச்சான் எல்லாம் இணைந்திருந்த காலம் மலையாறி போனது. அந்த கட்டமைப்பு காணாமல் போனது. கடனை கொடுத்துட்டு கேட்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டுருவான், கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறான் இப்ப இல்லையா? கடனை கொடுத்துட்டு கேட்காமல் கெடும் கடன். எவ்வளவு ஆழமாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வகுப்பறைக்குள் நுழைந்ததே இல்லை. ஆனால் வாயை திறந்தால் பாடமாய் வந்தது. வகுப்பறைக்குள்ள போனதே இல்லை. நம்ம வயசான பெரியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, 80-85 வயசு. அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு மழைக்கு கூட ஒதுங்கியதில்லை. வாயை திறந்தால் அத்தனையும் பாடம் தான் இல்லையா? காய்கறிக்கார மாட்ட சண்டை, காய்கறிக்கார மாட்ட. அங்க வரும்போதே கீரை எல்லாம் காயெல்லாம் பரத்தி போட்டு பெருசா காட்டும் அந்த அம்மா. வீட்டுக்கு வந்தோடனே இந்த கிழவி எல்லாத்தையும் சுருக்கிட்டு இவ்வளவுதானே அப்படின்றீங்க. அந்த உறவுகளை நம்ம பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 5 ரூபா சொன்னாக்கா 1 ரூபாய்க்கு கேட்பாங்க, கடைசியில் 1.5 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு பின்னாடி தூக்கி விடும்போது அந்த அம்மா லேசா ஒரு ஆட்டம். என்ன நீ புள்ள தாச்சியா, சாப்பிடாம வந்துட்டியா? மதம் பார்க்கவில்லை, ஜாதி பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, எதுவும் இல்லை. புள்ள தாச்சியா, சாப்பிடாம வந்துட்டியா? உட்கார். தோசை இட்லி எல்லாம் யாருக்கு? வெளியே உட்கார வச்சு சாப்பிட வச்சு. ஏம்மா 50 பைசாவுக்கு 1 ரூபாய்க்கு அவ்வளவு சண்டை போட்ட, 10 ரூபா தோசை இட்லி கொடுத்து அனுப்பி இருக்கிறியே. அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள். வியாபாரத்தில் கணக்கு பார்க்காதவன் கெட்டான், புண்ணியத்தில் கணக்கு பார்த்தவன் கெட்டான். வியாபாரம் வேறு, புண்ணியம் வேறு. நான் முதலில் பார்த்தது வியாபாரம், இப்பொழுது பார்ப்பது புண்ணியம். வியாபாரத்துல கணக்கு பார்க்கலன்னா கேட்டான், புண்ணியத்துல கணக்கு பார்த்தா கேட்டான். என்ன வார்த்தைகள்! இந்த ஞான கருத்துக்கள் இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஷேகுமார்களின் வாய்வரி கருத்துக்கள் தான். அவங்களுக்கு வேற எதுவும் பள்ளிக்கூடம்லாம் இல்ல. ஷேகுமார்கள், இறைநேசர்கள், வழிமார்கள் சொன்ன சொல்லின் கருத்துக்கள் அவர்களின் வாழ்க்கையில் பதிந்தது, வரலாறாய் மாறியது.
தொட்ட எல்லாம்